அமீரக வாழ் தமிழ் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சிந்தனை விருந்தகம் புத்தக விற்பனை மற்றும் பதிப்பகம் சர்வதேச சார்ஜா உலக புத்தக கண்காட்சியில் 2ஆம் ஆண்டாக நாம் அங்கே அரங்கம் அமைத்துள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் அனைவரையும் அந்த புத்தக கண்காட்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். நமது அரங்கம் எங்களது பாதை நம்பர் 7, அரங்கத்துடைய எண் ZC6 என்ற அரங்கத்திலே நம்ம சிந்தனை விருந்தகம் சார்பாக தமிழ் தேசியம், தமிழர்களின் வரலாறு, கவிதைகள், கட்டுரைகள், தமிழகத்தில் முன்னணி எழுத்தாளர்களுடைய அனைத்து விதமான படைப்புகள், உலகத்தின் தலைசிறந்த மொழிபெயர்ப்புகள் மற்றும் சுய முன்னேற்றம், தமிழர்களுடைய வாழ்வியல், பழமொழி மற்றும் மருத்துவம் சார்ந்த அனைத்து விதமான புத்தகங்களும் நாம் இங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அமீரகத்தில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளை அன்போடு அழைக்கின்றோம். நவம்பர் 6ஆம் தேதி தொடங்கி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறோம். நீங்கள் புத்தகங்களை வந்து பாருங்கள். உலகத்தினுடைய தலைசிறந்த புத்தகங்களை நாம் அங்கே காட்சிப்படுத்தியுள்ளோம். அனைவரும் வருக. சிந்தனை விருந்தகம் அரங்கு எண் ZC6 பாதை நம்பர் 7 சார்ஜா உலக புத்தக அரங்கத்திலே உங்களுக்காக காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டினுடைய தலைநகரமான சென்னையில், அதுவும் குறிப்பாக மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமனையான கிண்டி கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் பாலாஜி அப்படிங்கிற அரசு மருத்துவரை கத்தியால் குத்தியிருக்கிறார் ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் தற்போது அவர் உயிருக்கு போராடக்கூடிய சூழலில் ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க முடிகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு பேசுபடு பொருளாக மாறி இருக்கிறது. துணை முதலமைச்சர் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அப்படின்னு பல பேரும் அந்த களத்துக்கு போய் அந்த இடத்துக்கு போய் ஆய்வும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த சம்பவத்தினுடைய பின்னணி குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டியில் உருவாக்கப்பட்ட ஒரு புதிய மருத்துவமனை தான் இந்த கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை. அது பல முக்கியமான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பல சிறப்பான உயர்தர சிகிச்சைகளும் அந்த மருத்துவமனை அளிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று சிறப்பான பிரத்யேக விஷயங்கள்லாம் பண்ணாங்க இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு. அதை குறித்து மா சுப்பிரமணியம் அமைச்சர் அவர்கள் பல இடங்களில் பேசியிருக்காங்க. அதில் அந்த மருத்துவமனையில் ஒரு புற்றுநோய்க்கான ஒரு ரினவுண்டு ஆன்காலஜிஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய மருத்துவர் பாலாஜி அப்படிங்கிறவர். அந்த மருத்துவர் அந்த அரசு மருத்துவமனையில் தான் முக்கியமான பணிகளை அந்த மருத்துவமனை ஆரம்பிச்சிருந்து மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளையும் கொடுத்துருக்குறாங்க மருத்துவர்கள் தரப்பிலிருந்து. அவர் இன்றைக்கு காலையில் 10:30 மணி அளவில் மருத்துவமனையில் வழக்கம் போல் அவருடைய பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு. சிகிச்சைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. அப்படியாக அந்த மருத்துவமனையில் ஓபி சீட்டை வாங்கிக்கிட்டு 25 வயது மதிக்கத்தக்க அந்த பையனுடைய பேர் பார்த்திங்கன்னா விக்னேஷ் அப்படிங்கிறது தான் அவருடைய பேருன்னு சொல்கிறாங்க. அவர் ஓபி சீட்டை வாங்கிக்கிட்டு மருத்துவமனையில் மருத்துவரை பார்க்குற மாதிரி அவருடைய அறைக்குள்ளே கேபின்குள்ளே போயிருக்கிறாரு. போன பிறகு பார்த்திங்கன்னா அங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக யாருக்கும் தெரியல. ஆனால் அந்த இடத்துல அந்த கேபினுக்குள்ளேயே அவர் கொண்டு போன காய்கறி அறுப்பதற்கு வெட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கத்தியை கொண்டு அவருடைய மருத்துவருடைய தலையில், முதுகில், காதுக்கு பின்னாடி அப்படின்னு தொடர்ந்து கத்தியால் குத்தி அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. உடனடியாக அங்கே இருந்த பொதுமக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கத்தியால் குத்திட்டு ஓடுறான், சத்தமும் கேட்குது, ரத்தமும் வழியுது அப்படிங்கிறத பார்த்த உடனே அவரை மடக்கி பிடிக்கிறாங்க. அவரோட சில உறவினர்களும் வந்திருக்கிறாங்க. அவர்களையும் இப்போது பிடிச்சு விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போதைக்கு முதற்கட்ட விசாரணையில் அந்த விக்னேஸ்வரன் அப்படிங்கிற பையனுடைய அம்மா, அவங்க பேர் காஞ்சனா, அவங்களுக்கு பெருங்களத்தூரில் அவங்க பெருங்களத்தூரில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கணும். இவங்களுடைய அம்மாவுக்கு சிகிச்சை பார்த்தது, புற்றுநோய் தொடர்பாக சிகிச்சை பார்த்தது, கீமோதெரப்பி அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது மருத்துவர் பாலாஜி அப்படின்னும் இப்போதைக்கு முதற்கட்ட விசாரணையில் அந்த விக்னேஷ் அப்படிங்கிறவர் சொன்னதாக
தகவல்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து வாக்குவாதமாக இருக்குது, அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை, அல்லது அவங்க அம்மாவுக்கு இன்னும் வந்து சிக்காகவே இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டாக்டர் வந்து வெளியில் வந்து பேட்டி கொடுத்துருக்கிறாரு அமைச்சர் மாசு அவர்களுடைய முன்னிலையில். அதன் காரணமாக ஏற்பட்ட கோபத்தின் வெளிப்பாடு தான் கத்தியால் குத்துற அளவுக்கு அந்த பையன் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞருக்கு எப்படி ஒரு அரசு மருத்துவமனைக்குள்ளே ஒரு கத்தியை கொண்டு வரணும்னு எண்ணம் வருது? சாதாரணமாக மெட்ரோ ரயில் நிலையத்தில் நம்ம போகும்போதே கூட பையை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பையை வந்து இரும்பு பொருட்கள் கொண்டு வரக்கூடாது, பட்டாசு கொண்டு வரக்கூடாது, கத்தி கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள்னு சொல்கிறாங்க. ஒரு அரசு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனைக்கு உள்ள எப்படி வந்து ஒரு இளைஞர் இப்படி இதை கொண்டு வந்தார்? அதை கொண்டு வந்து அதுவும் இல்லாமல் மருத்துவரையே வந்து கொலை செய்யக்கூடிய முயற்சி ஈடுபட்டதுங்கிறது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அவரை நிச்சயமாக காவல்துறையின் முன்னால் அவருக்கான சட்ட விஷயங்கள் அடிப்படையில் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயம் தமிழ்நாடு அரசும் உடனடியாக அவர்களை கைது செய்து அவர் விசாரித்தும் வராங்க. அதே போல் ஆன்காலஜிஸ்ட் பாலாஜி அவர்களுக்கும் உடனடியாக உயர்தர சிகிச்சையும் வந்து கொடுத்துட்டு வராங்க. அதையும் நம்ம வந்து நிச்சயமாக வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா உடனடி நடவடிக்கை என்பது வந்து ரொம்பவே தேவை. ஏன்னா இப்போ எப்படி பிரச்சனை நடந்துச்சு, அதை தடுப்பதற்கான வழிவகைகளை நம்ம எவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம மேற்கொள்ளணுமோ அதே போல் இந்த பிரச்சனைக்கான உடனடி தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசும் இதை வந்து முடுக்கி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஆனால் இப்படியான நபர்கள் எப்படி வந்து இந்த விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டு போயிருக்கிறாங்க? ஏற்கனவே இந்திய அளவில் மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட அந்த கொடூர நிகழ்வை நம்ம இன்னும் மறக்கவே இல்லை. அங்கே ஒரு பெண் மருத்துவரை வந்து மிக மோசமான முறையில் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி கொலை செய்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கி கொண்டு இருக்கிறது. இன்றைய தேதி வரைக்கும் உலுக்கி கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் உறுதி செய்ய வேண்டும், ஒன்றிய அரசும் உறுதி செய்ய வேண்டும். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் கொரோனா போன்ற மிக மோசமான காலகட்டங்களில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே கடவுளாக அவங்க வணங்கக்கூடிய போற்றக்கூடிய மனிதர்களாக யாரெல்லாம் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்களை தான் பார்த்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் மருத்துவர்கள் தான் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போக்கும் இருக்கிறது. காரணம் என்னன்னா உயிரையே காப்பாற்றுற இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கக்கூடிய, அவர்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்யக்கூடிய, அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு உறுதி செய்யக்கூடிய சூழல்களை உருவாக்க வேண்டியது ஒவ்வொரு மாநில அரசின் கடமையும் தான், ஒன்றிய அரசினுடைய கடமையும் தான். அந்த விஷயத்தில் இன்னுமே கூர்மையாக கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இது போன்ற மோசமான நிகழ்வுகள் நமக்கு வந்து உணர்த்துகிறத நம்ம நிச்சயமாக சொல்லணும். காரணம் என்னென்னா மேற்கு வங்கத்தில் ஏற்பட்ட அந்த நிகழ்வுக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா மம்தா பானர்ஜி அவங்க இருந்தாங்க. அந்த அரசை எதிர்த்து மிக கடுமையான போராட்டம் நடத்தினாங்க. அவங்க விசாரணைக்கணும், அப்புறம் இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும், இப்படிலாம் தொடர்ந்து வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் தலைநகரத்தில் சென்னையில் ஒரு மனிதர் வந்து ஒரு பிரபல மருத்துவரை வந்து கொலை பண்ண துரிஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை குறித்து தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு தீர்வை வந்து கொண்டு வரணும். அந்த மருத்துவமனைக்குள்ள அல்லது பொதுவாகவே அரசு மருத்துவர்களுக்கு என்று இனிமேல் மிகச்சிறந்த ஒரு பாதுகாப்பை வந்து வழங்கணும், அவர்களை அணுகணும். இப்போ வந்து ஈஸி அக்சஸாக தான் இருக்கணும் ஒரு மருத்துவர், அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் மருத்துவமனைக்கு உள்ளே வரும்போதாவது, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் தான் நாங்கள் வந்து இப்போ பொதுவாகவே என் நண்பர்களாக இருக்கட்டும், எங்களுடைய குடும்பங்களாக இருக்கட்டும், என் உறவுகளாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து அங்கே தான் வந்து குழந்தை பேர்லாம் பார்ப்போம். அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டப்பையை உள்ளே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சுருக்கிறாங்க எக்மோரில் இருக்கக்கூடிய அரசு குழந்தைகள் மருத்துவமனையில். ஏன் அப்படின்னு நான் விசாரித்து பார்த்தா அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்டப்பையில் வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிடுவாங்க, சில பேர் குழந்தைய மாற்றி கொண்டு போயிடுவாங்க, இது போன்ற சில விஷயங்களுக்காக நாங்கள் சில விஷயங்கள் ஸ்ட்ரிக்டாக நாங்கள் மறுத்துருவோம். ஏன்னா சில பேர் கட்டப்பையில் உணவு கொண்டு வருவாங்க. அவங்களெல்லாம் நானே பார்த்துருக்கேன், என்னங்க இது ஒரு கட்டப்பையில் உணவு கூட கொண்டு போய் அலோவ் பண்ண மாட்டேங்கிறீங்க. நான் கேட்கும்போது அங்கே இருக்கிற நர்ஸை சொன்னாங்க, சீஃப் நர்ஸ்லாம் சொன்னாங்க, இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது சார், நம்ம வந்து கவனிக்காத போது அதை பண்ணிட்டு போயிடுவாங்க, அப்புறம் குழந்தையெல்லாம் காணாமல் போயிடும், குழந்தைய மாற்றிடுவாங்க, குழந்தைய கடத்தி கொண்டு போயிடுவாங்க, நம்ம யாரையுமே நம்ப முடியாது, அதனால் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோன்னு இன்றைய வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி உள்ளே வரக்கூடிய நபர்கள் எந்த பொருளை கொண்டு வராங்க, அவங்க எந்த மனநிலையில் வராங்க, மது அருந்துட்டு வராங்களா, இல்லை எந்த மாதிரி சூழலில் இருக்கிறா, இல்லை போதை கதி எதாவது போட்டிருக்கானா, இப்படின்னு முழுமையாக ஒருத்தரை செக் பண்ணி ஆய்வு பண்ணி தான் மருத்துவமனைக்கு உள்ளேயே அலோவ் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டம் எல்லாம் இங்கே நிச்சயமாக நம்ம கொண்டு வந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இப்படியாக மருத்துவர்கள் ஏற்படக்கூடிய போக்குகள் நம்மளால் தடுத்து நிற்பாட்டவே முடியாது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல முக்கியமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே செக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது தமிழ்நாட்டில்.
சென்னையிலே கூட இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. வாட்ச்மேன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் உள்ளே வராங்க யார் போகிறாங்கிறத கண்காணிக்கணும், யார் உள்ளே போகிறாங்கிறதெல்லாம் சிசிடிவி கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்கே நேர்ந்த பிழை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த இடத்த ரெக்டிஃபை பண்ணி அந்த இடத்த இன்னும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணணும். அப்படி ஸ்ட்ராங் பண்ணலை அப்படின்னா இது போன்ற சூழல்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. சும்மா இருக்கிற சங்க ஊதி கிடத்தான ஆண்டி அப்படிங்கிறவர் இப்போ சில பழமெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரேனும் ஒருவருக்கு ஏதோ ஒரு சில குறைபாடுகள் இருக்கலாம். ஒரு மருத்துவர் மேலே சில நல்லா பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லலாம், சில சமயம் இவரால் தான் ஏற்பட்டுச்சுன்னு தவறாக நினைக்கலாம், அல்லது உண்மையாக கூட இருக்கலாம். அதுக்காகலாம் ஒரு ரியாக்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து ப்ரொவோக்கிங்காக வந்து இருக்கிற அக்ரெசிவாக வந்து தவறான பாதையில் போகக்கூடிய விஷயங்களெல்லாம் யாருமே அனுமதிக்கக்கூடாது. இது ஒரு மிக பிழையான தவறான முன்னுதாரணம் அப்படிங்கிறத அரசு கவனத்தில் கொண்டு அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறதே கிடையாது, மிக சிறப்பான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இதன் பிறகு நடக்காமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு மருத்துவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். அவருடைய நேரம், அவருடைய காலம், சூழல், ஊதியம் இப்படின்னு எல்லா வகையிலும் அவர்களுக்கான ஒரு ஆதரவான போக்கை அரசு எடுத்தால் மட்டும்தான் இந்த நாடும் நாட்டு மக்களும் பயனுற முடியும், பாதுகாப்பாகவும் சுகாதாரத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அவங்க இப்போ போராட்டம் நடத்தி கொண்டிருப்பதாக வந்து தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய கோரிக்கை என்ன அப்படிங்கிறதையும் செவிமடுத்து அதற்கும் தீர்வை கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் உண்டு. நிச்சயமாக இது போன்ற சம்பவம் மீண்டும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா நம்முடைய கோரிக்கையும். விரைவில் பூரண நலம் பெற்று பாலாஜி அவர்கள் மீண்டு வரணும் அப்படின்னு நம்ம வந்து விரும்புகிறோம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு முடுக்கி விடுகிறது என்று மற்றொரு தலையங்கம் செய்தில் மற்றும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.